अस्यावोदृतजनार्तियन्तु पितृत्वमन्येषु अभिचारिपूर्णं संदेवदायपवननिरम्यं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सदा कृति प्रपद्ये नृत्यानां सद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरगोपमीश्वरं श्रीमद्वेङ्कटेश्वरावद्भागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्तराजसरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयतेः कारुण्यवीक्षास्फलं देवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलकृतयं प्रसारमनोद्यमनं बुधाग्नं नारायणाद्यकृपाकुरिक्तं श्रीलङ्कनाथविजयकरमाश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூமகுலம் போற்றி செய்யும் நன்னுதலில் நம்பி நிறையூழர் மண்ணுலகில் எண்ணிலமை கண்டு விடங்காரே யாமாவில் மண்ணு மடலூர்வன் வந்து பெண்களும் மடல் இருக்கலாம் என்பதற்கு இந்த தமிழர்களுடைய எடுக்கக்கூடாது என்கிற கொள்கையை நிரசனம் பண்ணுறதுக்கு இது உணர்வடியாக வரக்கூடியது என்பதனால இது அவசியம் பெண்களும் மடல் இருக்கலாம் என்பதை சாதிச்சு அதுக்கு மேலே மண்ணும் மடலறிய வேண்டினோம் என்று சம்ஸ்கிருத காவியங்களில் பெண்கள் மடல் இருக்குது. மடல் எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் பனைமடலில் குதிரை வடிவம் பண்ணி தமிழ் இலக்கணங்களை சொன்னபடி எடுத்துருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது ரெண்டு பேரும் காதலிச்சதாக இருக்கட்டும் அல்லது ஒரு தலை ராகமாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நான் அவன்கிட்ட மனசு வச்சுட்டேன் அவனை அடையணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணக்கூடிய நிர்பந்திச்சு உற்றார்களையோ உறவினர்களையோ அல்லது இந்த காதலை என்னையோ நிர்பந்திச்சு அது கல்யாணம் ஆன பிற்பாடு அவன் கூட பிரியிற வரும்போதோ அல்லது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ அவனை அடைஞ்சே தீருவேன்னு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட திருத்தாந்தங்கள் மொத்தமே மடல் எடுக்கிறதுக்கு சமம்தான். அதனால மண்ணும் படநறிய வேண்டினோம்னு சொல்லி அதுல சீதையை சாட்ச சீதை காட்டுக்கு போறேன்னு கூட வருவேன் அப்படின்னு சொன்னதும் பிடிவாளம் பிடிச்சதும் மடல் எடுக்கிறதுக்கு சமம்தான் அப்படின்னு சாட்ச. அதுக்கப்புறம் சீதை இப்போ விட்டுடும், அவள் அவதாரம் பண்ணவள் மகாலட்சுமி, அவளை கொண்டு வந்து நீர் சாதாரண பெண்களோட சேர்க்கலாமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. சாதாரண பெண்கள் மடல் எடுத்ததும் இதிகாச புராணங்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக மேலே என்ன பண்ணுறேன்னா வேகவதி என்கிற பெண்ணை பற்றி சாய்கிறார். பின்னும் கருணடன் தன் செவ்வாய் பிணை நோக்கின் மின்னணைய நுண் வருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி தன் இன்னுயிராம் காதலனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் கொண்டேகத்தான் சென்று அங்கு அன்னவனை நோக்காது அழித்துறப்பி வாழமருள் கண்ணவில் தோல் காலையை கைப்பிடித்து மீண்டும் போய் பொன்னவிலும் ஆகம் புணர்ந்திலே புணர்ந்திலே அப்படின்னா புணர்ந்தாள் என்று அர்த்தம். அவள் அப்படி புணர்ந்ததை மகாபாரதம் சொல்லவில்லையா? ஒரு கந்தர்வ ஸ்திரீ அவள் ஒரு கந்தர்வனை விவாகம் பண்ணிக்கிறதுக்கு உடன் பிறந்தவனெல்லாம் இசையாமல் இருக்கும் பொழுது அந்த உடன் பிறந்தவனையெல்லாம் எதிர்த்து கொண்டு அந்த காதலனை அடைந்ததை மகாபாரதம் சொல்லவில்லையா? பின்னும் கண்ணிங்கிற வரை போன வாரம் பார்த்துட்டோம். பின்னும் என்று சொன்னதுனாலே பிராட்டிய சீதையை பேசின வாயாலே இவளையும் பேச முடியாத அளவுக்கு உயர்ந்தவள். கருநெடுங்கண் செவ்வாய் பிணை நோக்கு, இதனால அவளுடைய ரூபத்தை சொன்னார். அப்படிப்பட்ட மின்னணைய நுண்மருங்குள் வேகவதி என்றுரைக்கும் கன்னி. வேகவதி என்று சொல்கிற கன்னி என்கிற சொல்லுக்கு அவள் சீத்தை கன்னியா இருந்து மடல் எடுக்கிறார். இவள் கன்னி பருவத்தில், அதாவது கல்யாணம் ஆன பிற்பாடு சீதை, அதில் பார்த்தா சீதையை விட கூட வேகவதி உயர்ந்தவள் என்று தெரிகிறது. ஏன் அப்படின்னா அவள் கல்யாணம் ஆகி 12 வருஷ காலம் புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமுத்தினி சமா துவாதச தத்ராகம் ராகவஸ்ய நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமுத்தினின்னு சொல்லி 12 வருஷ காலம் வாழ்ந்து சுகத்தை அனுபவிச்சு சீத்தை நான் கூட வருவேன், விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்றதுக்கு பிடிவாதம் பிடிச்சது பெருசு இல்லை. இவ கன்னி, இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்படிப்பட்டவளை கூட கன்னியா இருக்கக்கூடியவள் படல் எடுத்தாள். தன் இன்னுயிராம் காதலனை, தனக்கு தன் உயிரை விட உயர்ந்தவன் உயிர், தன் உயிர் உயிர், அந்த காதலன் இவளுக்கு இன்னுயிர். அப்படி இன்னுயிரால் இருந்த காதலனை அவன் பேரை சொல்லல, அவனுக்கு காதலே வடிவானவன்,
தன்னுடைய காதலே வடிவானமான அவனை காணாது தன்னுடைய முன் தோன்றல் பூர்வஜகா, சம்ஸ்கிருதத்துல பூர்வஜா தமைய, அனுஜகா தம்பி, பூர்வஜா அக்கா, அனுஜா தங்க. அது முன் தோன்றல் பின் தோன்றல். முன் தோன்றல்னா தமைய, பின் தோன்றல்னா தம்பி. தன்னுடைய முன் தோன்றல் கொண்டேக இவளை பிடிச்சு இழுத்துட்டு அவங்ககிட்ட ஆசை வைக்கக்கூடாது. இப்பயும் அடிக்கடி சண்டை, காதல் சண்டைன்னா அந்த பெண்ணோட கூட பிறந்தவன் தான் தடியை எடுக்கிறான், அதெல்லாம் பண்றான், அப்படி இதெல்லாம் நியூஸ் பேப்பர் கூட பார்க்கலாம். அது மாதிரி அவன் தன்னுடைய முன்தோன்றல், தன்னோடு ஒரு வயிற்றிலே பிறந்த தமையன் காதலனிடமிருந்து இவளை பிரித்து செல்ல தான் சென்று அவனை உதறி தள்ளிட்டு, தமையனை உதறி தள்ளிட்டு அங்கு அன்னவனை நோக்காது சகோதர பாசத்தெல்லாம் விட்டு அவனை உதறி தள்ளி அவனிடத்திலிருந்து கோபம் கொண்டு அவனை உதறி தள்ளி சென்று அழித்து உரப்பி அழித்து கடுஞ்சொற்கள் பேசி அவனுடைய சொரூபத்தை அழித்துன்னா அவனை கொலை பண்ணின்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா இப்ப கூட கல்யாண ஸ்டேஷனுக்கு என்ன பண்றாங்கன்னா, என் தங்கையை இவனுக்கு உண்மையில ஆசை இல்லை, அவன் அனாவசியமா ஆசை காட்டி பண்றான், சீட் பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், இவளுக்கு இஷ்டம் இல்லாதையே கடத்துன்னு போட்டான் அப்படின்னு ஏதோ இவா ரிப்போர்ட் கொடுத்தா போலீஸ் கூட்டு விசாரிக்கலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்லை இல்லை நான் விரும்பி தான் வந்தேன், என் தமையன் போய் சொல்றான் அப்படின்னு சொன்னா போலீஸ்காரன் என்ன பண்றான், போப்பா அப்படின்ட்டு இவனை வச்சுட்டு அவன் 2 பேரையும் கூட்டி வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேயே கல்யாணம் பண்ணி விடுறான். அது மாதிரியாக உறப்புதல் அப்படின்னா பேரொளி எழுப்புதல் அப்படின்னு அர்த்தம். ஆரவாரமிடுதல், அதட்டுதல் அப்படின்னு அர்த்தம். உறப்பி அழித்துன்னா அவன் ஒன்றும் வேகவதி ஒன்றும் தான் கூட பிறந்தவனை கொலை பண்ணலை, நீ உன் வேலையை பார்த்துக்கா, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் அனாவசியமா எங்க காதலுக்கு வர அப்படின்னு கோபப்பட்டு பேசி எதிர்த்து பேசி உறப்பி அழித்துன்னா அவனை வாய் திறக்க விடாத பண்ணி வாழவருள் அந்த காதலனுக்கும் தமையனுக்கும் நடந்த போரிலே, அல்லது இந்த காதலன் ஒரு போர்க்களத்துல ஆபீஸுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த பொண்ணு ஆபீஸுக்கே போனா அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரியாக யுத்தம் நடந்திருந்த யுத்த பூமிக்கே சென்று கண்ணவில் தோல் காலையை 10 பேர் நடுவில் கையை பிடிச்சிட்டு அவளே இல்லை சார் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணேன், என் தமையன் அனாவசியமா அப்படி பழி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ ஒன்றும் பண்ணிக்க முடியாது, அவனால் கூட ஒன்றும் பண்ணிக்க முடியாது. 10 பேர் நடுவில் போர்க்களத்திலேயே அவனை கையை பிடிச்சார். அதனாலே கண்ணவில் தோல் காலையை தமையன் கையை உதறி தள்ளிட்டு காதலன் கையை பிடித்து கொண்டாள். எல்லாரையும் விட்டு பற்றலாம்படியான கல் நவில் தோல், நவிலுதல்னா ஒத்திருத்தல் என்று அர்த்தம். கல்லை ஒத்திருக்கிற தோல், மாவீரன் அவன், அந்த தோலுக்கு இவள் ஆசைப்பட்டாள், அவனுடைய வீரத்துக்கு இவள் ஆசைப்பட்டால் கல் நவில் தோல், கல்லை ஒத்த தோல் அப்படின்னா மகாவீரன் அர்த்தம். கம்பன் பரதனுக்கு கல்ல போன பரதனுடைய தோலை கல் தூணுக்கு ஒத்த தோல்னு கம்பன் வர்ணிக்கிறான். அல்லையாண்டு அமைந்தவேணி அழகனும் அவளும் புஞ்ச கல்லை ஊன்றி வில்லை ஊன்றிய கையோடும் வெய்தொழி புலம் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பரவும் நின்றான் இமைப்புலன் நயன. குகன் ராமன சீதையை படுத்துற இடத்த பரதனுக்கு காமிச்சு, இங்கதான் அண்ணாமணி படுத்துட்டு இருந்தா, இந்த இடத்துல தான் நின்றுட்டு இவன் உன் தம்பி லக்ஷ்மணன் காவல் காத்துட்டு இருந்தான் அப்படின்னு வர்ணிக்கிற போது அவனை விழிச்ச போது, பரதனை விழிக்கும் பொழுது அல்லையாண்டு அமைந்த மேனி, இருட்ட தோக்கடிக்கிற கருப்பு நிறம் உடைய பெருமாள், நல்ல கருப்பு ராமன், இருட்டு தோத்து போடும் அவரிடத்துல. அப்படிப்பட்ட கருமை நிறம் கொண்ட அழகனான உன் தமையனும் சீதையும் இங்கே படுத்து கொண்டிருக்கிற அவன் அல்லையாண்டு அமைந்த மேனி உன் தமையன் இங்க படுத்துட்டு இருக்க, வில்ல ஆண்டவன் இங்க நின்றுட்டு இருக்க, கல்லை ஆண்ட தோளாய், கல்லுக்கும் தோலுக்கும் சண்டை வந்தா உன் தோல் ஜெயிக்கும், கல்லு தோத்து போயிடும். அப்படி கல்தூன் போன்ற தோலை உடைய பரதனே இப்படி நடந்ததுன்னு விசாரணை பண்ணிருக்கான். அப்படி கல் நவில் தோல் காலை, நவிலுதல் என்று சொன்னால் ஒத்திருத்தல், அப்படிப்பட்ட கல்தூணை ஒத்த தோலை உடைய காளையை, அவன் பேரையே சொல்லல அப்படின்னு சொன்னா அவனிடத்துல அவனுடைய வீரத்திலேயும் அவனுடைய அழகிலேயும் அப்படி ஈடுபட்டார்கள். ஆகினாலே கல்லவில் தோல் காளையை
காளை போன்ற விஷமம் போல இருந்த அவனை கைப்பிடித்து அவனுடைய கையை எடுத்து மீண்டும் போய் தமையன் வீட்டிலிருந்து பிறந்தாமே எனக்கு வாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பொன் அபிலமாக புணர்ந்தாலே 10,000 பரிசு சுஜேன்னு சொல்லி அவன் மார்பிலே அணைய பெற்றாள் அல்லவா என்று மகாபாரதத்துக்குரிய ஒரு கதை. அந்த கதையை சொன்னான். அடுத்தது மகாபாரதத்திலேயே உலூப்பின்னு ஒத்தி அவோ அர்ஜுனனை ஆசைப்பட்டான். இத்தனைக்கு தீர்த்த யாத்திரையில் இருக்கான். அவன் எவ்வளோ கெஞ்சனான் அர்ஜுனன், விட்டுடுமா என்ன அப்படின்னு. அப்படி இருந்துச்சே அவள் உலூப்பி அவனை ஆசைப்பட்டார். அது தேவரகத்தையும் ஒண்ணு. உலூப்பியால இவனுக்கு ஒரு சில வரங்கள் வரணும். யாருக்கு? அர்ஜுனுக்கு ஒரு சில வரங்கள் வர வேண்டியிருந்தது. அதுக்கு காரணம் அது உலூப்பி என்ற நாககன்னிகை தீர்த்த யாத்திரையில பிரம்மச்சரியத்தோடு இருந்த அர்ஜுனனை காதலித்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி நான் மாட்டேன்னு இவன் எவ்வளவு தடுக்கும். இதுவும் ஒருதலை ராகம் தான். ஒருதலை ராகமாக இருந்தாலும் கூட அவன் என்ன பண்றான்னா, இப்ப நான் உயிரை விடுவேன், நான் உயிரை விட்டுடுவேன் அப்படிங்கிறான். இவன் நான் சரணாகி பண்ண வேற சரணாகி பண்ற அர்ஜுனிடத்துல நான் உன்னை என்ன ஒரு நாள் உன்னோட நான் தங்கினா போறோம் அப்படின்னு கேட்கிறான். ஒரு நாள் தங்கி அப்புறம் ஒரு குழந்தையும் பெற்றுக்கா. ஒரே நாள் தான். நான் வார்த்தை ப்ராமிஸ் பண்றேன், உன் வாழ்க்கையில வர மாட்டேன், ஆனா உன்னை எனக்கு இருக்கிற ஆசை ஒரு நாள் அனுபவிக்கணும், உன்னோட இருக்கணும்னு சொல்றா. அதோட உயிரை விட்டுருவேன் அப்படிங்கிறா. சரணாகதி பண்றா அவ இவன் இடத்துல. இவனுக்கு ஒரே தர்ம சங்கடமா போச்சு. சரணாகதி பண்றது மாத்திரம் இல்லாத என் உயிருக்கு நான் ஒன்றும் உனக்கு ஆம்பியாவே என்னை ஏற்றுக்கோ அப்படின்லாம் சொல்லல. ஒரு நாள் நான் தேவ பெண்ணு, நான் இந்த மனித பெண்ணும் இல்லை, அதனால நீ என்னை ஏற்றுக்கலாம், நான் உயிரை விட்டுருவேன், உயிரை விட்டா வர பாபம் உனக்கு அப்படின்லாம் சொல்றா. வேற வழியே இல்லாத வலுக்கட்டாயம் வேறப்பட்டுட்டாவ. அப்புறம் அவளால் ஒரு சில வரலாம் கிடைச்சது அவனுக்கு. அது பின்னாடி யுத்தத்துக்கு பயன்படுத்துது. அது தேவ ரகசியம். இருந்தாலும் அவள் உலூப்பி அதை எழுதி வச்சிருக்கலையா மகாபாரதத்துல, வியாசர் அதை எழுதி வச்சிருக்காரு. அதனால அந்த உலூப்பி சரித்திரத்தை சாய்கிறார். பூங்கங்கை முன்னம் புனர்பரக்கும் நன்னாடன் மின்னாடும் பொன்னவிலும் நீள்வேல் குருக்கள் குலமதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை மண் பாவை தன் மன்னியன் ஆனச்சம் மரவென்றி வயகல தன்னுடைய கொங்கை முகம் நெறிய காணவன்கண் பொன்னரையாகம் தழி கொண்டு போய் தனது நன்னகரம்புக்கு நயந்திரிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே. ஏன்பா கொஞ்சம் கூட நீ ஏதாவது இந்த பாரத தேசத்துல பிறந்தவனுக்கு எப்படி இருந்தாலும் ராமாயண மகாபாரதம் அது அந்த காலம். நீ புஸ்தகம் வாசி விற்பத்தி உன்னை யாராவது உட்காந்து மகாபாரதத்தையோ ராமாயணத்தையோ படின்னு சொன்னாரா? இந்த பூமியில பிறந்தாலே ராமாயணம் அதெல்லாம் போச்சு. இந்த பாரதெல்லாம் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. ராமாயணமே தெரியாத ஜெனரேஷன், மகாபாரதமே தெரியாத கிராமத்துல நாம ஏதாவது வாயை விட்டுட்டு அவன் உழவன்னு நினைச்சிட்டு இருப்போம். அவன் தெருக்குத்து பார்த்து மகாபாரதம் என்ன தெரியும் அவனுக்கு. நாம ஏதாவது சொன்னா நம்ம கரெக்ட் பண்ணுவான். மகாபாரதத்துல படிக்காதவான்னு நினைக்க முடியாது. என்ன நீ கதை சொல்ற, நீ என்ன மாத்தி சொல்றேன்னு நம்ம. அவன் சொல்றது கரெக்டா இருக்கும், நாம சொல்றது தப்பா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வச்சிருந்தா. தெய்வ பக்தி, அவன் உழவனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஒரு தெய்வ பக்தி, ஒரு கலாச்சாரம், ஒரு அமாவாசை மாசம் இருக்குன்னா தர்ப்பணம் பண்றது, அன்னைக்கு எதுவும் சாப்பிடாம இருக்கிறது, அன்னைக்கு ஏறு ஓட்ட போகாம இருக்கிறது, குளிச்சுட்டு விபூதியோ திருமணம் இட்டு ஒரு தர்ப்பணம் பண்றது எல்லாம் போச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இது கேட்டறிவது இல்லையே. ரொம்ப ஆழமா தான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேசத்துல வாழ்ந்தாலே ஒரு சில கதைகள்லாம் காதல விழுமே. அடுத்த ஜெனரேஷனுக்கு கிடையாது. நம்ம எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி சொல்றோமோ நம்ம மதத்தை, அந்த அளவுக்கு இதுதான் நஷ்டம். நம்முடைய மதத்தோட பாசிட்டிவும் ஃபிளெக்சிபிலிட்டி தான், நெகட்டிவும் அதுதான். கஷ்டமோ நஷ்டமோ ஒரு நாள் கோவிலுக்கு போகணும், கஷ்டமோ நஷ்டமோ நீ ஏதாவது ஒரு படிப்பு படிக்கணும். அவெல்லாம் இந்த புஸ்தகத்தை படிக்கணும் அந்த புஸ்தகத்தை படிக்கணும் ஏதோ சொல்றதா இல்லையா? ஒரு நாளாவது தொழுகைக்கு போகணும்னு சொல்றதா இல்லையா? ஒன்றும் கிடையாது. நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்னா எப்படி வேணா தான் இருப்பா. அவன் அந்த ஈடுபாடே இல்லாமல் போயிடுச்சு. சமீப காலம் வரை எப்படி இல்லை, ஏதோ ஒரு விதத்துல என்னைக்கு அமாவாசை எவ்வளோ நாம எங்கேயாவது சைக்கிள் ஓட்டுன்னு போனா நம்ம பார்த்து எத்தனை பேர் அந்த வயல் காட்டில் வேலை பண்ணுவோம். என்னைக்கு அமாவாசை என்னைக்கு மாசம் இருக்குன்னு நம்ம பார்த்து கேட்பா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த தேசத்துல பிறந்தாலே ஒரு சில கதைகள்லாம் காதல விடுமே.
நீ படிச்சிருக்க வேண்டாம், நீங்க யார் யாரெல்லாம் மரம் எடுக்கப்படாதுன்னு சொல்றீங்களோ இந்த தேசத்துக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்களா, கேட்டு அறிவது இல்லையே, நீங்களா படிக்காம காதல விழுமே, தற்செயலா காதல விழுமே, இந்த கதையெல்லாம் உங்க காதல விழுந்தது இல்லையா? அர்ஜுனன் கதை, அதுல பூங்கங்கை முன்னம் புனல்பரக்கும் நன்னாடன் மின்னாடும் கொன்னவிலும் நீள்வேல் குருக்கள் குளமுதலை தன்னிகர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயன், தனஞ்சயன் பேரு அர்ஜுனனுக்கு. அந்த தனஞ்சயன் இருக்கானே, அந்த தனஞ்சயன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இது அப்பிரசித்த கதை இல்லை, அது மகாபாரதம் தெரியும். இது ஏதோ மகாபாரதத்துல கிள கதையில கிளக்கதையெல்லாம் ஒரு மகாபாரதத்துல ஒரு கதைக்கு கிளக்கதை, அந்த கதையிலேருந்து ஒரு கிளக்கதை, அந்த கிளக்கதையிலேருந்து மேல் கதைக்கு வந்து அதுலேருந்து மறுபடியும் கதைக்கெல்லாம் வரணும், அப்படிலாம் இருக்கும். இவனோட அர்ஜுனன் கதையே இது. அதனால அப்பிரசித்தனான ஒருவனுடைய கதையில் அப்பிரசித்தன் விடயத்தில் அவள் மடல் எடுக்கல, பிரசித்தன் விடயத்தில் மடல் எடுத்திருக்கா. சுப்பிரசித்தனான ராஜகுலத்தில் பிறந்தவன் அர்ஜுனன். பூங்கங்கை முன்னம் புனல்பரக்கும் நன்னாடன், அவன் எப்படிப்பட்ட தேசத்துக்கு அரசன் என்று சொன்னால் பூங்கங்கை, பூங்கங்கைனா அழகிய கங்கை என்று அர்த்தம். பூ என்கிற தமிழ் சொல்லுக்கு பூனா புஷ்பம், ஃப்ளவர், அது இல்லை. பூ என்றால் பூங்காற்று அப்படின்னா இனிமையான காற்று, அழகான காற்று, பூந்தென்றல், அங்கெல்லாம் பூனா அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால இரண்டு கரைகளிலேயும் சோலைகள் சூழ்ந்து இந்த கங்கை கரை தோட்டங்கள் என்பது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தோட்டங்களானவை. அதுக்குதான் கங்காயாம் கோஷகான்னு எதுக்கு சொல்றான், அந்த சம்ஸ்கிருதத்துல லட்சண ஆகு பெயருக்கு உதாரணம் சொல்லும் போது வியாக்கரண கிரந்தங்கள்ல கங்காயாம் கோஷகா அப்படின்னு, கங்காயாம் கோஷகான்னு ஏன் சொன்னான் அப்படின்னு சொன்னா, கங்கை கரையிலேன்னு சொல்லாம கங்கையில எங்க கிராமம் இருக்குன்னு ஏன் சொன்னா, ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைச்சுக்காதே, புனிதமான ஊரு, அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்த ஊரு, அந்த அளவுக்கு குழு குழுன்னு காத்தடிக்கிற ஊருன்னு காத்துக்காக கரை என்கிற சொல்ல விட்டான்னு சொல்ல வழக்கம் உண்டு. அப்படி ஆழ்வார்கள்லாம் வர்ணிக்கிறார். கங்கைக்கரை தோட்டங்கள் எல்லாம் புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் ஆழ்வார் சீசூக்திகள்லையும் அவ்வளவு வர்ணிக்கப்பட்டிருக்கு. காண்கடம் பொழில் சூழ் கங்கை கரை மரம் சாடி கடலினை கலங்க கழித்திடி கங்கை நலந்திகழடையான் முடிக்கொண்ட மலரும் நாரணன் பாகக்குழாயும் கலந்திரி புனலால் புறப்படு கங்கை கற்பக மலரும் கலந்திரி கங்கை என்றவாறே பூங்கங்கை. இந்த பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும், புனல் என்று சொன்னால் நீர், முன்னம் புனல் பறக்கும். இவன் ஆண்ட தேசம் எப்படி இருக்குன்னா, இமயமலையிலேருந்து தண்ணி வந்த உடனே பல தேசங்கள் வழியாக போகும்போது முதல் தேசம் இவனுது. அதுக்கு தலைமடை என்று சொல்வார்கள். கிராமத்துல தலை, இந்த வியாக்கியானத்துடைய சப்தத்துக்கு எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆனா இவ்வளவு ஆழமா இப்ப இருக்கு யாரும் அழிச்சு எல்லாம் அவ்வளவு ஆழமா வாசிக்கிறது இல்லை, போயிடுச்சு. காலக்ஷேபமே உபன்யாசம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா கேட்கறதுக்கு மனுஷா இல்லை. அது மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கு தலைமடைன்னா ஒண்ணுமே தெரியாது. தலைமடை முன்னம் புனல் பறக்கும், பறக்கும்னா வல்லினம் இல்லை, இடைநரகரம். பறக்கும்னா பறவக்கூடிய என்று அர்த்தம். பறக்கிறதுனா வல்லிநரகரம் போட்டா ஆகாசத்துல பறக்குது, ஃப்ளையிங். இது பறக்கும்னா வியாபிக்கக்கூடிய அர்த்தம். முன்னம் புனல் பறக்கும். முதல்ல கங்கையிலேருந்து இமயமலையிலிருந்து தண்ணி ஒழுகின உடனே இவா தேசத்துக்கு வரக்கூடியது. அதுக்கு முதல் ஏரி பக்கத்துல இருக்கக்கூடிய மதகு பக்கத்துல இருக்கக்கூடிய வயல் அப்படின்னு சொன்னா தலைமடை. காவேரி கர்நாடகா தலைமடை, அங்க தமிழ்நாடு கடமடை. தலைமடை கடமடை அப்படின்னு சொல்றாங்க. தலைமடைக்காரன் பிரிட்ஜுக்கு ஏதாவது இது அணை கட்டுறதுன்னா கடமடைக்காரனோட பர்மிஷனோட கட்டணும் அப்படின்லாம் இப்போ ரூல்லாம் சொல்றாரோ. தலைமடை கடமடைந்து கிராமங்கள்ல ஏரி பாசனம் இருந்தால் மதகு ஓரம் இருக்கிற வயல், மலரை விட்டு தாண்டி இருக்கிற தூரத்தில் இருக்கக்கூடிய வயல். ஆக்சுவலா பார்த்தா ஏரி ஓரம் இருக்கிற வயலுக்கு பணம் அதிகம் கொடுத்து வாங்கணும். பழவேரிலேயே 1 ஏக்கர் நிலம் 1 லட்சம் அப்படின்னு சொன்னா, கடமடையில இருந்தா 1 லட்சம்னுவான், தலைமடையில இருந்தா 1.5 லட்சம் சொல்லுவான். திவ்ய தேசங்கள்ல கூட பார்த்தா, இப்போ காஞ்சிபுரம் வச்சுக்கோ, சந்நிதி தெருவில் வீடு 10 லட்சம் சொல்றான் அப்படின்னா, ஆனகட்டி தெருவில் 7 லட்சம் சொல்லுவான். ரங்கராஜ வீதியில 6 லட்சம் சொல்லுவான். ஏன் சொல்றான் அப்படின்னா,
அந்த ரங்கநாதி வீதிக்கும் ஆனக்கட்டி தெருவுக்கும் சந்நிதி தெருவுக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் அப்படின்னு நீ கேள்வி கேட்க முடியாது. சந்நிதி தெருன்றதுனால காஸ்ட்லி அது. ஏன்னா வருஷத்துல ஒரு 100 நாளாவது திருவடி கோவில் கடை பெருமாள் எழுதுவ. அது மாதிரி ஒரு 100 அடிக்கு கூட திவ்யதேசங்கள்ல அது மாதிரி உண்டு, பண வித்தியாசம் உண்டு. சந்நிதி தெருவுக்கும் மற்ற தெருவுக்கும் நடுவில் 30% 40% வித்தியாசம் உண்டு பணத்துல. கிராமங்கள்ல ஏரி பாசனம் இருக்கிற இடத்துல மதகு ஓரம், ஏன்னா ஏரி ஓரம் மதகு ஓரம் இருந்தா அந்த இடத்துக்கு கோதமே அடிக்கும். தண்ணி பாய்ச்சாம ஏரி பக்கத்துல ஜலம் இருக்கிறதுனால அந்த ஜலத்தினுடைய ஊத்தே வரும் இந்த வயல்ல. அந்த ஏரி ஜலம் தங்கி இருக்கிற ஜலத்தோட ஊத்து வர்றதுனாலேயே பாதி விளையும். அதனால நம்ம கடமடையோட நிலத்தை விட கடமடையோட நிலத்துக்கு அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும், மதிப்பு அதிகம். அத மாதிரி இந்த குரு ஆடக்கூடிய இந்த பூமியில இமயமலையிலிருந்து வரக்கூடிய ஜலம் முதல்ல இவாகிட்ட வருது. முன்னம் புனல் பறக்கும். இமயமலத்திலிருந்து இமயமலையில சொட்டு ஜலம் ஒழிக்குன்னா அது இவங்கிட்ட தான் முதல்ல வரும். அப்படிப்பட்ட நீர்வளம் கொண்ட பூமியை சேர்ந்தவன் அந்த தேசத்தை. அதாவது இமயமலையிலிருந்து ஒழுகக்கூடிய முதல் சொட்டு ஜலம் இவன் தேசத்துல படும். அப்படிப்பட்ட முன்னம் புனல் பறக்கும். அப்படி இதனாலே நீர்வளம் சொன்னார். அடுத்தது நல்நாடன், நிலவளம் சொல்லப்பட்டது. நீர்வளம் நிலவளம் கொண்டவர் பெரிய அரசன். இவர்கள் நீர்வளமும் நிலவளமும் கொண்ட அரசாண்டவர்கள். அது இருந்தால் அதால் தான் அவர் என்ன சொன்னா, வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் அப்படின்னு ஔவையார் பாட்டு எழுதினான். அப்போ இப்படி நீர்வளமும் நிலவளமும் கொண்ட தேசத்தை சேர்ந்தவன் நன்னாடன். மின் நாடும் பொன்னவிலும் நீள்வேர். நீர்வளம் நிலவளம் இருக்கு. வீரமற்றவனாய் என்று சொன்னால் மின் ஆடும், மின்னல் போல ஒளிய உடைய கொல் நவிலும். யாராவது ஆள் கிடைப்பாரா என்று எனக்கு எரகோடு என்று சொல்லக்கூடிய விரைவிலே சஞ்சரிக்கக்கூடிய நீர் வேல உடையவன், அப்படிப்பட்ட ஆயுதத்தை உடையவன் என்று அர்த்தம். எதிரிகள் எங்கிருந்தாலும் அழிக்க உடைய. பொதுவாக அவன் சொன்னோம்னா காண்டீபன் பேரு. காண்டீபத்தை அவனுக்கு ஆயுதம் என்று சொன்னாலும் மற்ற ஆயுதங்களும் உண்டு, தெரியாதவங்க இல்லை. இது உபலட்சணமா சொல்லப்பட்டது. ஆகினாலே அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த குருக்களுக்கு விசேஷமாக்கிக்கலாம். தனஞ்சயனுக்கு விசேஷமாக்கிக்காம குருக்கள். குருக்கள் எப்படி பண்ணணும்னா, பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடல் மின்னாடும் கொல்லவிலும் நீள்வேல் குருக்கள். அவனுக்கு காண்டீபன் தானே பேரு, காண்டீபத்தை தானே அவனுக்கு சொல்லுவா அப்படின்னு சொன்னா, ராஜான்னா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு அதுல பிரசித்தம், அதனாலே அப்படின்னு அர்த்தம். ஆகினால பீமனுக்கு ஒரு ஆயுதத்துல பிரசித்தம், இவனுக்கு ஒரு ஆயுதத்துல பிரசித்தம்னு வந்தாலும் ஆனா அவனுக்கே விசேஷம் வச்சுதான் அதுக்கு வேல் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேல் யுத்தம் பண்ண மாட்டான்னு. அப்படி இல்லை என்று சொன்னால் அதை கொண்டு வந்து குருக்கள் அனுபவிச்சுட்டு, இந்த குருக்கள் அப்படிப்பட்டவா குரு சொல்லக்கூடாது, குருக்ஷேத்திரம். இந்த குருக்களுக்கு இந்த குருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இமயமலையிலிருந்து பெருக்கு இருக்கக்கூடிய நீரினாலே தலைமடையை கொண்ட தேசமானாலே நீர்வளமும் நிலவளமும் கொண்டு வேலாயுதம் போன்ற ஆயுதங்களிலே எதிரிகளை கொல்லக்கூடிய குருக்கள். அந்த குருக்களுடைய குலம், அந்த குலத்துல பிறந்த மகளை. அப்படி பார்த்தா இது அர்ஜுனனுக்கு விசேஷமாகலாம். ஏன்னா அவனுக்கு பிரசித்தம் வேலாயுதம் இல்லைன்னு சொன்னதுனால குருக்களுக்கு விசேஷமாகிக்கலாம். அவர்களுடைய குல மதலை. அந்த குலத்திலே பிறந்த பிரசித்தனானவன் தண்ணீர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயன். வீரத்துக்கு இவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வீரனல்ல என்று சொல்லக்கூடிய தண்ணீர் ஒன்று இல்லாத வென்றினா வெற்றி. வென்றியே வென்றி வெற்றி ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். வென்றி ஒரு தடவை கூட வாழ்க்கையில தோற்காதவன். அவர் ஹார்ட் சர்ஜன், 90% சக்சஸ். அவர் கிரேட் ஹார்ட் சர்ஜன். அப்படின்னா நான் அவர்கிட்ட ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்குவா யாருமே உயிர் போகாதுன்னு அர்த்தம் இல்லை. 10ல் 9 சக்சஸ் ரேட்டுன்னு அர்த்தம். அப்படி சொல்ற மாதிரி இல்லை. இவன் தோல்வியே எதிர்பார்க்காதவன். அப்படிப்பட்ட வென்றியே அறிந்தவன், தோல்வியே தழுவாதவனாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் என்று சொன்னதுனாலே
தனம் சப்தம் அங்க காமத்தையும் சொல்றது. அர்த்த காமத்தை ஜெயிச்சவன் அர்த்தம். அர்த்த காமத்தை ஜெயிச்சவன் அவன். அவனே அவன் கல்யாணம் பண்ணி பேசுறான். அவன் எவ்வளவோ திண்டாதான், விட்டுடுமா என்ன கூடாது, நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், தீர்த்த யாத்திரையில் இருக்கேன் அப்படிலாம். ஒரு பெண்ணு நான் என்ன அவனை கல்யாணம் பண்ணிட்டு உன் குடும்பத்தை கெடுக்கிறேன்னு சொல்றேன்னா, ஒரு நாள் நான் உன்னோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் உயிரை முடிச்சுப்பேன், உயிர் போடும் அப்படின்னு மிரட்டுறா பாவம். அவன் வேற வழி இல்லாத ஒருத்தனுட்டான், அந்த நிலையை அடைஞ்சான். அப்படின்னா அவ இப்படிப்பட்ட தனஞ்சயனை, அர்த்தத்தை காமத்துக்கும் இடம் கொடுக்காதவனே அவள் அந்த அளவு பலாத்காரம் பண்ணா. அதனால தனஞ்சயனை பன்னாகராஜன் மடப்பா அவை கௌரவியன் என்று சொல்லக்கூடிய நாகரசன், அவனுடைய பெண் அவள். உலூபி என்று அவளுக்கு பேரு. பன்னகம், பன்னாகராயன், பன்னகம் சம்ஸ்கிருத சப்தம், பாதத்தால செல்லாது. உரகா பன்னகா போகி நிகழ்வுல இருக்கு. பன்னகம் உரசா கச்சதி, மார்பால செல்லுகிறது என்பதனாலே பாம்புக்கு உரகம்னு பேரு. அது மாதிரி பன்னகம் கால்களாலே செல்லாது. பத்யான் நகச்சதி, கால் இல்லாமல் இது செல்லக்கூடியது என்று காரண சொல்லுது. அந்த நாகரசன் அவன் நாகராயன், பன்னாகராயன். அவனுடைய மடப்பாவை பெண், மடம் கொண்ட பெண் அவள். பாவை தன் மன்னிய நான் அச்சம் மடமென்று இவைகள. ஒரு பெண்ணுக்குன்னு இருக்கக்கூடிய அச்சம், நாணம், மடம் இவற்றை விட்டு அவனை அடையணும் ஆகும்போது தன்னுடைய பொங்க முகம் நெறிய. அவ சொல்றா, எனக்கு இருக்கிற காமம் உன்னை அனுபவிச்சே தீரணும்னு இருக்கு, இல்லை நான் உயிரை விட்டுவன் சரணாகி பண்ற. அப்படிப்பட்ட பொங்கை முகம் நெறிய. இத்தனைக்கும் அது ஒருதலை காமம். நீ எப்படியா செத்தா செத்துக்கோன்னு சொல்லிட்டு நடந்திருக்கலாம் அவன். அப்படின்னா அந்த அளவுக்கு மனது, அதான் போருக்கு வந்துட்டு ஐயோ இவெல்லாம் செத்து போடுவாளே அப்படின்னு அங்க வந்து அழகாம் பாவம். இவ்வளோ இருந்தாலும் அவன் வந்து அவ்வளவு மென்மையான ஒரு எண்ணம் பண்ணான். அவன் வேற சொல்றா, இது மனித பெண் இல்லை, நான் தேவ பெண்ணு, அதனால அது தோஷம் இல்லை. எத்தனையோ சாஸ்திரம் சொல்லி, இல்லைன்னா உன் கண் முன்னாடி இப்ப நான் உயிரை விட்டுவேன் அப்படிங்கிறான். இவனுக்கு ஐயோ ஒரு பெண்ணு உயிரை விடுறானே இப்படிலாம் யோஜனை வந்துருக்கு இவனுக்கு. அதனாலே அவன் ஒரு தல கிராமம், இத்தனைக்கும் ஒரு தல கிராமம். அதனாலே தான் அவன் தன் பொன் வரையாகம் தறி கொண்டு போய் சொல்லலை விட, தறி ஈ அப்படின்னு சொன்னா ஈ, அதாவது 7 உயிரளபடை, ஒற்றளபடை இல்லை இது, உயிரளபடையில 7 நெடில் எழுத்துக்களும் அளவுகள் இருக்கும். பெயர் சொல்லானது வினை எச்ச பொருள்களை இங்க அளவு எடுத்திருக்கு. தறி ஈ வந்தா ஈ, ஆவுக்கு பக்கத்துல ஆ, ஊ இருந்தா ஊ, அது மாதிரி போடணும். அப்போ ஈ ஐ ரெண்டுத்துக்கும் ஈ வரும். ஏன்னா 7 எழுத்து இருக்கு, 5 தான் குறியில் இருக்கேன்னு கேள்வி கேட்போம். 12 எழுத்துல 5 குறில் 7 நெடில். அப்ப மீதி 2 நெடில் எழுத்துக்கள் அளவு இருக்கும் உயிரளவடையில அப்படின்னு சொன்னா, அப்போ ஊவுக்கு ஊ, ஆவுக்கு ஆ அப்படின்னா மீதி 2 எழுத்துக்கு என்ன அப்படின்னா ஐயுக்கும் அவ்வுக்கும் ஈவே தான். ஈக்கு ஈ, ஐக்கு ஈ, ஊவுக்கு ஊ, அவ்வுக்கு ஊ அளவு இருக்கும். அதனால கலி ஈனா கழுவி என்று அர்த்தம். கழி கொண்டு போய், கழி ஈ கழுவி கொண்டு போய் அவன் தன் பொன்னரையாகும், அவனுடைய பொன்மலை போன்ற மார்பு அவன் இசையாக போலும் கல்வி கொண்டு போய். ஆகினாலே அவனுடைய மார்பு பார்த்தோடனே அவளால் நான் அதை அனுபவிக்காமல் இருக்க மாட்டேன் என்று அந்த அளவுக்கு அவள் ஒருதலை காமத்தினாலே இன்னும் உயிரை விட்டுடுவேன் என்று சரணாகதி பண்ணாள். அப்படி பண்ணி தனது நன்னகரம் புக்கு அங்கே அவளை கூட்டில் வேற போயிட்டா, தூக்கில் போயிட்டா. தன்னுடைய நன்னகரம் புக்கு, நன்னகரம் என்னத்துக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா, அங்க மணல் எடுக்கிறத தடுப்பார் இல்லை. அந்த இவளை மணல் எடுத்ததை தடுப்பார் இல்லாத ஊரா இருக்கிறதுனால அதை நல்ல ஊர் அப்படின்னு சொல்ற. ஏன்னா இவர் மணல் எடுக்கிற, ஆழ்வாருக்கும் மணல் எடுக்கிற, அதை தோழி வானாங்கிறா, ஊர்ல இருக்கா வானாங்கிறா, முன்பு பேசுறா. அந்த ஊர்ல யாரும், அந்த உழுவு இருந்த ஊர்ல யாரும் முன்பு பேசல, அதனால அதை நல்ல ஊர் அப்படின்னு சொல்ற. அதனால தன்னுடைய நல்ல கடம்புக்கு நயந்து கொண்டாடி சந்தோஷப்பட்டு ஈடு வாழ்ந்ததும் தோழிகள் எல்லாம் யாரும் அவளை தடுக்கல. அவள் வாழ்ந்தால் ஒரே நாள் அவள் சத்தியம் பண்ணாள்.
ஒரே நாள் கொண்டு கொடுப்பேன், அந்த தர்மத்தை சொல்லலாம். இப்போ இன்னைக்கு நிலப்பிரகாரம் அதை நம்மளால ஒத்துக்கொள்ள முடியாது. அன்னைக்கு தர்மம்ன்றது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது. இன்னொன்று இது ஒரு தேவ ரகசியம். ஏன்னா அவனுக்கு இதுல நீர்ல அவனுக்கு மரணம் வராது, எத்தனையோ அனுகிரகம் வேற பண்றாகும். அதனால அவளை ஒரு சாதாரண பெண்ணாகும். அப்படி இருந்தா உலகத்துல எவ்வளோ ஊற்றி பார்த்துட்டு நான் சுத்தனா இருக்கேன் என்னை பத்தி இப்படி சொன்னான்னா அவன் உயிரை விட்டுருவான்னா அதுக்காக நான் என் தர்மத்தை விட்டு நான் மீறி போக முடியாது. மகாபாரதத்துடைய கதையெல்லாம் அதுக்கு பின்கதை இருக்கும். ஏன்னா உலகத்தோட பார்த்தா பாஞ்சாலிக்கு இப்போ இருக்கிற மொத்த பேரும் அது தமிழ்நாட்டில் நாஸ்திகம் இருக்கவெல்லாம் பாஞ்சாலி எப்படிக்கு 5 ஆம்பியா இருந்தாங்க. அவள் நெருப்புலேருந்து வந்தா, நான் நெருப்புலேருந்து வந்தவன். எல்லா கதையை சொன்னா நீ மொத்தமாக சொல்லு. நாமெல்லாம் அப்பா அம்மா வயிற்றுல பிறக்கிறோம், அவள் நெருப்புலேருந்து பிறந்தா. அப்போ அது மாத்திரம் இல்லை, அவன் நெருப்பு உள்ள போய் தன்னை புதுப்பிச்சுட்டு வந்தா. கதை சொன்னா நீ மொத்தமா ஒத்துண்டா மொத்தம் ஒத்துக்கோ, ஒத்துக்காட்டா ஒத்துக்காத. மேலோட்டமா பார்த்தா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரலாம். அதுல ஒண்ணு சந்தேகம் வரது தப்பு இல்லை, ஆனா முழுமையா வாசிக்கணும். அப்படின்னா அவள் நெருப்புல பிறந்தா, தாய் தந்தைக்கு பிறக்கல, அவளை நம்ம மாதிரி பார்க்க நம்ம கிட்ட இப்படி ஒரு தோஷம்லாம் அவகிட்ட கிடையாது. அவள் நெருப்புல சாதாரணமா போய் தன்னை புதுப்பிச்சுட்டு வருவா. அதெல்லாம் நானும் நம்ம ஸ்திரீகள் பண்ணுவாரா, நம்மளால பண்ண முடியுமா? அதாவது கதையில தோஷம் தெரிஞ்சா சந்தேகம் வந்து ஆழமா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதனால இது இன்னொரு தேவ ரகசியம். அர்ஜுனனுக்கு பல வரங்கள் கொடுக்கறதுக்காக இது பண்ணப்பட்டது. மேலோட்டமா கதையை பார்த்தா இப்படி இருக்கும், அதுக்கு பின் கதை ஏன் இது நடந்தது அப்படின்னா ஒருவன் நீ செத்தா செத்துக்கோ அப்படின்ட்டு ஏன் அர்ஜுனன் சொல்லல, தேவதைகள் ஏன் அவன் மனசை மாத்தினா அப்படின்னா மேல இவ்வளோ அயோக்கியத்தனம் நடக்கிற ராஜாங்கம் தொலையணும், பெரிய யுத்தம் வேணும், அதுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க எதுக்கு விஸ்வாமித்திரன் யாகம் காக்கிறதுக்கு ராமனை கூட்டு போனான்னா கம்பன் சொன்னான். அவன் யாகத்தை காக்கிறதுக்கு அவர் வேற சொல்ற தன்னுடைய யாகத்தை ராமன் காக்கிறதுக்கு கூட்டு போறான். வசிஷ்டர் சொல்ற தசரதன் கிட்ட கவலைப்படாத, அமிர்தத்தை சுதர்சனாழ்வான் காப்பாற்றின மாதிரி ராமனை விஸ்வாமித்திரன் காப்பாற்றுவான். இப்ப அவன் வந்து விஸ்வாமித்திரர் வந்து யாகத்தை காப்பாற்றுறதுக்கு ராமனை கூப்பிடுற, தசரதன் தயங்குறான். அப்ப வசிஷ்டர் சொல்ற நீ கவலையே படாத, அமிர்தத்தை சுதர்சனாழ்வான் காப்பாற்றின மாதிரியாக இந்த ராமனை விஸ்வாமித்திரன் காப்பாற்றுவான். இது எப்படி இருக்கு லாஜிக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அது மாதிரி அந்த மேல யுத்தம் நடக்கணும், அயோக்கியம்லாம் அழியணும், அதுக்கு ஒரு சில வரங்கள் எல்லாம் இவனுக்கு பெறணும் அப்படின்னு ஒரு தேவகாரியம். தேவகாரியத்தையும் எடுத்துக்கணும், மனசுல எடுத்துக்கணும், அந்த கதையை மொத்தமா பார்க்கணும். அதனால்தான் அந்த கதையை பார்க்கும்போது அந்த கதையை மொத்தமா எடுத்துக்கிட்டு நமக்கு அது அப்ளிகபிளா இல்லையான்னு பார்க்கணும். அதனால இனிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே. அதனால ஒன்னா வாத்தியாயனுடைய சூத்திரமா வாசிக்க சொல்றேன், மகாபாரதம் வாசிக்க சொல்றேன். இல்ல மகாபாரதம் நான் வாசிக்கல அப்படின்னா காதல கூட இந்த கதைலாம் உனக்கு வந்து இங்கன்னா இந்த பாரத தேசத்துல பிறந்துருங்களா, மணல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாடா, நீங்க இந்த பாரத தேசத்துல பிறந்துங்களா, எங்கேயாவது பிறந்துங்களா? பிரசித்தனான அர்ஜுனனுடைய கதை, அதுவும் எங்கேயோ மூலையில் இருக்கிற ஒரு கதை இல்லை. அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு போனதுன்றது ஒரு பெரிய கதை, உங்க காதல கூட வந்து சேரல அப்படின்னு சாய்கிறார். அடுத்தது பானாசனுடைய பொண்ணு உஷா, கண்ணனுடைய பேரன் அனிருத்தன், அவனை அவள் காதலிச்சார், அதுவும் தான் எழுதி வச்சிருக்கா. ஆகையினாலே சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புறங்கடனோடேருக்கும் மன்னவன் வானன் அவனுக்கு வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னுக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியாள் தன்னுடைய இன்னுயிர் தோழியால் எம்பெருமான் இன்றுழாய் மண்ணு மணிவரைத்தோள் மாயவன் பாவியேன் என்னை இது விளைத்த ஈரிரண்டு மால்வரைத்தோள் மன்னவந்தன் காதலனை மாயத்தால் கொண்டு போய் கன்னிசன்பால் வைக்க மற்றவனோடு எத்தனையோ மன்னிய என்பமெய்தினாள் சூழ்கடல் பொன்னகரம் சற்ற புரந்தரன். புரந்தரன் இந்திரனுக்கு பேர். புறம்னா இப்போ அதாவது பட்டம், ஸ்ரீபுரம், சேகாதிபுரம்லாம் சொல்றவன் அதே அர்த்தம் தான். அதை அழிச்சவன், எதிரிகளுடைய பட்டணத்தை அழிச்சவன், அதாவது எதிரிகளுடைய பட்டணத்தையே அழிக்கிற சக்தி கொண்டவன் அப்படின்றதால புரந்தரன் பேரு இந்திரனுக்கு. பொன்னகரம் செற்ற புரந்தரன், சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரன். அதுவும் சமுத்திரத்துக்கு கீழே கட்டி அசுரர்களானவர்கள் கடலுக்கு கீழே சூழ்கடலுள் கடலாலே சூழப்பட்ட
பொன்னகரம் உயர்ந்த நகரம் அமைத்து அங்கு வாழ்ந்து வந்து அசுரர்களை அழித்தமையாலே புரந்தரன் பெயர் பெற்றான். அப்படிப்பட்டவன் இந்திரன் புரந்தரனோ ஏர் ஒக்கும், ஏர்னா எழுச்சி, நன்மை, செல்வம் என்ற அர்த்தம். அவனோடு ஒத்த செல்வத்தை உடையவன் யாரு? மன்னவன் வாகன். இது பானாசுரனுக்கு அட்ஜெக்டிவ். சூழ்கடலுள் பொன்னகரம் செற்ற புரந்தரனோடு ஏர் செல்வம் பெருமை முதல்தான் ஏர் என்று சொல்லி சொல்லுது. ஏர் ஒக்கும், ஒத்திருக்கிற, சமுத்திரத்துக்கு அடியிலே இருந்த அசுரர்கள் பட்டணத்தை அழித்த இந்திரனோடு ஒத்த வீரம், செல்வம் முதலியவற்றை, பெருமை முதலியவற்றை பெற்றிருக்கிற பானாசுரன். வாணன் இந்திரனை ஒத்த பெருமை உடையவன் அர்த்தம். அப்படிப்பட்ட பேரரசன் மன்னவன் வாணன், அவனுக்கு வாழ்வேந்தன், அசுர குலத்துக்கு பெருந்தலைவன். தன்னுடைய பாவை, அவனுடைய பெண் புத்திரி. அவள் யார் என்று சொன்னால் உஷா. உலகத்து தன்னொக்கும் கண்ணியறையில் காட்சியால் இவருக்கு சமமாக மகாலட்சுமி கூட சொல்ல முடியாது. அதாவது உலகிலே இவளை போன்ற அழகு உடையவள் ஒருவள் என்று வேற ஒத்தியே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட லோகத்துல என்ன சொல்லுவா? ஒரு பெண் அழகா இருந்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அப்ப கூட சொல்ல முடியாது. அப்படி மகாலட்சுமி கூட பொறாமப்படுவோம். இவளை பார்த்தா, உஷாவை பார்த்தா பொறாமப்படுவோம். அப்படிப்பட்டவள் உலகத்து தன்னொக்கும் கண்ணியரை, தனக்கு ஒக்கும் தனக்கு சமமாயிருக்கிற கண்ணியரை இல்லாத, கண்ணியரை பெறாத காட்சியால், காட்சியால மற்றவா கண்ணில் அவன் நினைச்சுக்க நான் தான் அழகு அப்படின்னு அவ தான் அழகுன்னு நினைச்சுப்பா. எவர்களுடைய காட்சிக்கு அவள் பொருளாகிறாளோ அவர்கள் எல்லாரும் மனசுலையுமே இவளுக்கு சமமாக இருக்க மாட்டா. மகாலட்சுமி கூட இவளுக்கு சமமாக மாட்டா போல இருக்க, அப்படி இருக்காளே என்று சொல்லப்பட்டவள். அதனாலே தன்னுடைய வாழ்வேந்தன் தன்னுடைய பாவை உலகத்து தன்னொக்கும் கண்ணியரை இல்லாத காட்சியால், தன்னுடைய இன்னுயிர் தோழியால், எனக்கும் நீங்க தோழி இருக்குங்கோ, ரொம்ப நன்னா இருக்க, மகள் இருக்காதிரி, மகள் இருக்காதுன்னு எனக்கு நீங்க தோழி இருக்குங்கோ. அந்த உஷாவுக்கு சித்திரலேகான்னு ஒட்டி இருக்கா, அந்த தோழியும் எப்படி இருக்கா? எனக்கு வந்து வாட்சியங்களை நீங்க மலர் இருக்காது, மலர் இருக்காது என்ன போட்டு எடுத்துருங்கள. அந்த உஷாவுக்கு சித்திரலேகா அந்த தோழி எப்படி இருந்தா பாரு. அவனை அணிவித்தலை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணமா இருந்தா. நீங்களும் தான் எனக்கு இருக்குங்களேன்னு கருத்துடைய விசேஷனம். ஆகையினால தன்னுடைய இன்னுயிர் தோழியால், அந்த சித்திரலேகையை இன்னுயிர் தோழின்னு ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா உபகாரமாகக்கூடியவள். நீங்க என்னை வந்து தடுக்கிறவா, அவன் அப்படியாடி நான் கொண்டு வந்துடுறோம் பாரு, எனக்கு வந்து மாயாஜால தான் தெரியும், அவன் அணிவித்தலை கொண்டு வந்துடுறான் இங்கன்னு எள்ளுனா என்னன்னு இருந்தா உடனே நீ ஆசைப்பட்டேன், நான் கனவு கண்டேன், எனக்கு அணிவித்தம் வேணும், அவனுக்காக உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உதா சொன்ன உடனே அப்படியா நான் பண்றேன்றா. அவளும் ஒரு தோழி, நீங்களும் எனக்கு தோழியா வாச்சிருக்கீங்களேன்னு அர்த்தம். அதுக்காக தன்னுடைய இன்னுயிர் தோழியால், தன்னுடைய வலதுகை போன்றவளாய், தன்னுடைய வெளி பிராணன் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கக்கூடிய உயிரிலும் இனியவளான சித்திரலேகை என்னும் சொல்லும்படியான தோழியாலே எம்பெருமானின் துழாய் மண்ணு மண்வரைத்தோள் மாயவன் பாவியேன் என்ற இது விளைத்த ஈரிரண்டு மாவை வரைத்தோள் மன்னவந்தன் காதலனை அனிருத்தனைன்னு சொல்லிட்டு போலாம். ஆழ்வார் தனக்கு தரிசனம் கொடுக்காத பெருமாள் மேல இருக்கிற கோபத்தை மொத்தத்தையும் தீர்த்துக்கிறார். அந்த உஷா சித்திரலேகையை கொண்டு அனிருத்தனை அடைஞ்சாலும் சொல்லிட்டு போலாம். இப்போ அனிருத்தனுக்கு அனிருத்தன்னு சொல்லாம பெருமாளுடைய பேரன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருமாளுக்கு விசேஷனம் போடுறான். என்ன போடுறான்னா, எம்பெருமான் ரொம்ப நன்னா இருக்கான். எம்பெருமான் பேர், எம்பெருமான் அர்த்தம் எல்லாருக்கும் சேஷி அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய வஸ்து வாடித்தினால மனசு பதப்படுத்தணும், ஆனா எம்பெருமானாக இருக்கிறவர். அவருடைய இன்னுயிர் எம்பெருமான் ஈந்துழாய் மண்ணு மண்வரைத்தோள் மாயவன், அவன் மாலையை சாத்திருக்கான். மிகவும் இனிய ஈந்துழாய், மிகவும் இனிய திருத்துழாய், அது மண்ணு பொருந்தி இருக்கும்படியாக மணிவரை நீல ரத்னமாலை போன்ற மலை போன்ற நீல ரத்னமலையோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய தோள்களுடைய மாயவன், ஆச்சரியபூதன். அதாவது வெறுத்திருக்கிற நாயில கூட அவனுடைய அரைமொழி போல இருக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு பாவியே அவனை வெறுக்கணும்னு நினைக்கும் போது கூட அவனை நினைக்க வைக்கிறது. ஏதோ ஊர்கதை பேசிட்டு இருக்கும் போதாவது அவனை மறக்கலாமான்னு உஷா கதைக்கு நடுவுல அனிருத்த ஞாபகம் வரான், கண்ணன் வரான், கண்ணன் பேர அப்படின்னு சொல்லக்கூடாதா? அந்த கண்ணனுடைய தோல் ஞாபகம் வருது, நீல மலை போன்ற மார்புகள் ஞாபகம் வருது, அதில் சாத்திருக்க திருத்துறா எனக்கு ஞாபகம் வருது. இந்த வெறுக்க வேண்டியதையும் அவன் இடத்துல என் மனசு ஆழங்காடப்படுது. அப்படிப்பட்ட பாவம் பண்ணவள் நான் மாயவன் வெறுத்திருக்கும் போதும் அவன் நினைவு வருகிறது. அப்படிப்பட்ட ஆச்சரிய பூதன் பாவியேன். பாவியேன்னு சொன்னா தன்னை அணைந்த தோலை நினைத்து கிழக்க பிராமையாலே பாவியேன். நான் உஷாவை மாதிரி பாக்கியம் பண்ணவள் அல்ல. கலியனான நான் உஷா பண்ண பாக்கியத்தை பண்ணல. அதனாலே ஈடுபட்ட உடனே காதலன் கிடைச்சான்னு உஷாவுக்கு நான் ஈடுபட்டுட்டே இருக்கேன், காதலன் கிடைக்கவே மாட்டேங்கிறான். அவளுக்கு பாக்கியம் கூட சித்திரலேகா இருந்தா, எனக்கு துர்தசை நீங்க மொத்தம் ஆமாடி வெறுமது மரலடிக்காத அப்படின்னு என்ன போட்டு அழுத்துறங்க. நீங்க கிருஷ்ணனை போட்டு இழுத்துட்டு வரதுக்கு என்ன மட்டும் போட்டு அழுத்துறங்க. அவ பாரு அனுப்புல அலேக்க தூக்கின்னு வந்து இப்போ அர்த்தபுரத்தில் வச்சுட்டா சித்திரலேக. இதனால என் காதலனை பார்த்தாலும் நான் பாவியேன்னு தோன்றது, தோழிகளை பார்த்தாலும் நான் பாவியேன்னு தோன்றது. அதனால பாவியேன் என்னை இது விளைத்த ஈர் இரண்டு மால்வரை தோல். என்னை இது விளைத்தான பகவான் கையும் என் கையில மடல் எடுக்க வச்ச, மடலோடு கூடின என் கையை மடல் எடுக்க வைத்த அவன் இது விளைத்த அப்படின்னா மடல் எடுக்க வைத்தேன்னு அர்த்தம். கையும் மடலும் ஆக்கின, என்னை கையும் மடலும் ஆக்கின ஈர் இரண்டு மால்வரை தோல். ஈரிரண்டு மால் வரைத்தோல் பெற்றிருக்கக்கூடிய மன்னவன் பெரிய ஆள். அவன் பாட்டுக்கு இருக்கான், அவன் பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மன்னவந்தன் காதலனை, மன்னவன் கிருஷ்ணன், மன்னவந்தன் காதலன் தன் என்பது 6ஆம் வேற்றுமை. மன்னனுடைய காதலன், காதலன்னா யாரு? உஷாவோட காதலன் கிருஷ்ணனுக்கு காதலன் அப்படின்னா பேரன் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு காதலன் பேரன்னு போடாம கிருஷ்ணனுடைய பேரன் மன்னந்தன் என்னை இது விளைத்த ஈரிரண்டு மால்வரைத்தோள் மன்னவந்தன் பேரனை அப்படின்னு சொல்லாம காதலனில் போட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு தன் குழந்தைகளை விட பேரம் பேத்திகளுக்கு ஆசை அதிகம் இருக்கும். அதனால பேரம் பேத்திகளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. பேரன் ஒன்று பேசுறான், பிள்ளை ஒன்று பேசுறான்னா பிள்ளை அதற்கு தாத்தா, பேரன் அதட்ட மாட்டேன். அது குழந்தை கேட்கறது நீயோ, அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நீ போ, உனக்கு வயசான புத்தியே இல்லை. பிள்ளை பேரன் எதிர பிள்ளைய போட்டு வைவான் தாத்தா. இந்த பேரன் இன்னைக்கு பண்ற குறும்ப தம்பிள்ள பண்ண போது 2 முதுகுல போட்டிருப்பான். ஏன்னா அந்த 3வது சந்ததியை பார்க்கறதுன்றது ஒரு பெரிய பாக்கியத்தால ஏற்படக்கூடியது. பஷ்யதி புத்திரம் பஷ்யதி பௌத்திரம் வரை பார்க்கறது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமாக புருஷார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. பேரனை பார்க்கறது அப்படின்னு அந்த பேரங்கிட்ட ஆசை அதிகம் இருக்கும். பிள்ளைய விட பன்மடங்கு ஆசை பேரன் இருக்கும். எந்த தப்ப தம்பிள்ள சின்ன வயசுல பண்ண போது முதுகுலையே 2 போட்டானோ அதே காரியத்தை பேரம் பண்ணும்போது முத்தம் கொடுப்பான் இந்த பாட்டனா இருக்கிறவன். அது மாதிரி இருக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைய விட அதிக ஆசையை வைக்கிறவன்றதுனாலே மன்னன் தன் காதலன், மன்னன் தன் பேரன்னு பதப்பிரயோகம் பண்ணாம காதலன்னு போட்டுருக்க. அப்படிப்பட்ட மன்னன் தன் காதலனை எம்பெருமானுடைய அன்பே வருவளித்த அனிருத்தனை மாயத்தால் காதலன் அனிருத்தன் மன்னவன் வரை கிருஷ்ணனை சொல்லுது. கிருஷ்ணனுடைய காதலனான உஷாவுடைய காதலன் எவனோ அவன் தான் கிருஷ்ணனுக்கும் காதலன். அப்படிப்பட்ட காதலனை அனிருத்தனை மாயத்தால் கொண்டு போய் யோக வித்தியை இந்த சித்திரலேகையானவள் அங்கிருந்து கொண்டு போய் கன்னி சன்பால் வைக்க, கனவிலே கண்டவனையே நினைத்து கண்ணியின் இடத்திலே அவனிடத்திலே வைக்க, மற்ற அவனோடு இவளுக்கு பிறந்த காதல் கனவிலே ஆழ்ந்து அவனை நேர பார்த்தபோது அதே உருவத்தோடு இருந்தான் என்பதை பார்த்து எத்தனையோ மன்னிய பேரின்பமைதினால் அளவற்றதாய் ஒப்பற்றதாய் எத்தனையோன்னு சொல்லிட்டார். அப்படின்னா உஷா அதற்கு இன்பம் அவள் மனதால, அது சிற்றின்பமானாலும் அவள் மனதால கிடைக்காமல் கிடைத்தது என்று பெற்றதனாலே எத்தனையோ வாய்விட்டு சொல்ல முடியாத மன்னிய நிலைத்த பேரின்பம் பெரிதான இன்பத்தை ஒப்பற்ற பெரிய இன்பத்தை அடைந்தாள்.
விலங்கிட்டு வைத்த போது அவளுக்கு பாக்கியம் என்னன்னா ஜெயில அவ விலங்குல இருக்கா, ஆனா அனிருத்தம் கிடைச்சான். என் காலில் விலங்கு இல்லை, சுதந்திரமா இருக்கேன், ஆனா கண்ணன் கிடைக்கல. அந்த நான் சுதந்திரமா இருந்து கண்ணன் அடைய முடியல, ஜெயில இருந்து அனிருத்தன் அடைஞ்சா. எனக்கு அவளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த கதையெல்லாம் நீங்க ஒன்றும் படிச்சே பார்த்தது இல்லையா? மற்றவைதான் என்னாலே கேட்டீரே ஏழைகால் என்று வைக்கேன். ஏழைகளே, பாரத தேசத்துல போது இதிகாச புராணம் கேட்காத ஏழைகளே, அறிவற்றவர்களே, கொஞ்சமும் இதிகாச புராணத்துல பிரவೃತ್ತಿ இல்லாதவர்களே, அறிவிலிகளே, உங்களை பார்த்து சொல்றேன், மடலூர முயன்று எனக்கு மடல் எடுக்கவே சக்தி இல்லாதனால இவ்வளவு பெரிய உபன்யாசம் பண்ண சொன்னவரே. இன்னும் நான் எத்தனை உபன்யாசம், சீதையை சொல்லியாச்சு, அப்புறம் இவளை சொல்லியாச்சு, உலூபியை சொல்லியாச்சு, அப்புறம் இவள் உஷாவை சொல்லியாச்சு, இவளை சொல்லியாச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தி வேகவதியை சொல்லியாச்சு. இன்னும் எத்தனை கதை இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லிட்டே தான் சொல்லிட்டே இருப்பேன். அப்படின்னா நான் பண்ற காரியம், நான் எனக்கு மேல மடல் எடுக்கணும், நான் எங்காரியத்தை பார்க்கிறேன். மற்ற வேதான் என்னாலே கேட்டி ஏழைகால் என்று உரைக்கேன். அறிவு யாரோ பாவம் ரொம்ப உடம்பு முடியாத இருக்கா, கொஞ்சம் பாட்டு பாடு, நாலு கீர்த்தனம் பாடுனா எப்படி அது? நான் என்ன நொஞ்சு போயிருக்கேன், என்கிட்ட நீங்க பாட்டுக்க மற்றவா கதையை பேச வைக்கிறீங்களே. அதனால ஏழைகால் என் உரைக்கேன். இன்னும் கூட உதாரணம் என்னால சொல்ல முடியும், இதே சொல்லிட்டே போவேன். நீங்களும் ஆராய்ச்சி பார்த்தா ஒரு மகாபாரதத்துல புதுசா ஒரு மரல் எடுத்த பெண்கள் அப்படின்ற மகாபாரதத்தில இதிகாசங்களிலே மரல் எடுத்த பெண்கள் என்று ஒரு மகாபாரதம் எழுதிடலாம். மகாபாரத சைஸுக்கு எழுதலாம். என்னுடைக்கு நான் எவ்வளவுதான் சொல்றேன், நான் மனசுல வந்துருக்கு, இத்தோட நிறுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சுட்டா. ஒரு 4 பேரை சொல்லிட்டா, வேகவதியை சொல்லிட்டா, சீதையை சொல்லிட்டா, உலூபியை சொல்லிட்டா, உஷாவை சொல்லிட்டா அப்படின்னு நிறுத்திக்காதவோ. இன்னும் நிறைய சொல்லுவேன். சும்மா ஒரு சில சொல்லுவா, இன்னும் நான் நிறைய சொல்லுவேன், இதை இன்னும் 2 மணி நேரம் இதை விளக்க போனா இன்னும் 2 அப்படின்ன உடனே ஒருத்தன் சேர்த்தணும். பரவாயில்ல, எங்களுக்கு 2 மணி நேரம், ஆனா பரவாயில்ல. அதாவது தப்பிச்சுக்கிறதுக்கு ஒருத்தன் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த விஷயம் நான் 20 நிமிஷம் பேசியிருக்கேன், என்னை விட்டா நான் இன்னும் 2 மணி நேரம் பேசுவேன் அப்படின்னு சொன்னா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உபன்யாசம் பண்ணேன், 40 நிமிஷம் கொடுத்தா டைம். நான் பெங்களூர்லேருந்து திருவேந்திபுரம் போகிற வரை பஸ்ஸில் என்ன அந்த தலைப்பு தூங்கவும் இல்லை, நினச்சிட்டே போனேன். அவ்வளோ விஷயம் வருது. நான் எங்கள் அக்காவாக்கு படிக்கட்டு மெடிக்கிற வரை இதே புத்தியில் போகிறதுக்கு ஒரு க்ஷணம் தூக்கம் வரல. அப்புறம் அந்த உபன்யாசம் பண்ணாதான் அந்த உபன்யாசத்துக்கு வந்த ஒருத்தர் கேட்க, என்ன சுவாமி இது கையில் பேப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு இவ்வளோ நாளைக்கு பேசியிருக்க. சுவாமி எனக்கு ராத்திரிலாம் தூக்கம் வரல, தெரியவா சிசு புத்திகள் அவ்வளோ ஆழமாக இருக்குது, அவ்வளோ எழுதி வச்சிருக்கா அப்படின்னா. விட்டா இப்படியே ஒரு 10 மணி நேரம் கூட நான் பேசியிருப்பேன்னு தனிமையில் அங்கே சொல்லலை, அவராக வந்து என்கிட்ட கேட்ட போது சொன்னேன். சொன்ன உடனே உண்மையா சுவாமி அது அவ்வளோ விஷயம் இருக்கா, இந்த ஆட்டம் கூட இன்னும் நீ இப்போ கிளம்ப போகிறது இது மொத்தம் சொல்லவானா, இன்னும் மீதி பாயிண்ட்ஸை எனக்கு புல்லட் பாயிண்ட் மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ நான் ஒரு 20 விஷயம் சொன்னேன். ஓ தாராள சுவாமி, நீ இதில் 10 மணி நேரம் சொல்லுவார், நீ 5 மணி நேரம் சொல்லுவார் அப்படின்ட்டு. ஒருவேளை நான் கணக்க நான் சும்மா போய் சொல்லிட்டு இப்படியே தான் 10 மணி நேரம் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டானா என்ன ஆகும், சொல்ல முடியாமல் போனால். அப்படின்னா நீ சும்மா இந்த ரீல் ஓடுறது அப்படின்னு சொல்றாரு, அது மாதிரி நினச்சிட்டு போறான்றதுக்காக இப்போ அவன் என்ன பண்ணணும், மற்ற வேளாண் என்னாலே கேட்டீரே ஏழைகால் என்று உரைக்கேன் அப்படின்னு சொன்னால, இன்னும் நான் மரல் எடுக்கவோ எங்காரியத்தை விட்டுட்டு உங்ககிட்ட உபன்யாசம் யார் யாரெல்லாம் இதிகாசத்துல புராணத்துல மரல் எடுத்தான்றதை பற்றி என்னை பற்றி பேச விடுறாங்களா நீங்கோ, நான் இன்னும் சொல்றதா எவ்வளோ சொல்லுவேன் அப்படின்னு. ஆமா இவனுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லிட்டா, ஆனா பீட்டிக்கிறதுக்கு இவன் சொல்றா இன்னும் எனக்கு நிறைய தெரியும், நான் சொல்ல விட்டா நான் ஒரு பாரத அளவுக்கு புத்தகம் எழுதுவேன் அப்படின்னு இவளா சொல்லிக்கிறா அப்படின்னு நீங்க நினைச்சுக்காத. ஒன்னா நான் ஆரம்பிக்கிட்டேமா மறுபடி, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா எனக்கு சொல்ற சக்தியில எங்காரியம் மேல ஆகணும். நான் இன்னும் தமாஷுக்கு அப்படி சொன்னேன் நினைச்சுக்காருங்கோ. ஒரு கதையை சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன் பாருங்கோ. மண்ணு மலையறையன் பொப்பாவை வாழ்நிலா மின்னு மணிமுருவல் செவ்வாய் உயன்னும் அன்ன அடையவன் அன்பினுடன்கிடசேர் பொன் உடம்பு வாழ புலனைந்தும் நொந்தகள தன்னுடைய கூளைச்சராபாரம் தாம் தரித்து ஆங்கண்ண வருந்தவத்தினூடு போய் ஆயிரந்தோள் மண்ணு கரதலங்கள் மட்டித்து மாஜிரங்கள் மின்னினறி வீச மேலெடுத்த சூழ்கழக்கால் பொன்னுலக மேலும் கடந்தும்பதேன் சிலம்ப மண்ணு புலவரையும் ஆறுதமும் காரகையும் தன்னினுள்ளே சுழலைக்குடன் காடும்
பொன்னவிலும் மூவிலவே கூத்தன் கொடியாடி மன்னவந்தன் அன்னவந்தன் பொன்னகரம் சென்றான் கரைஞ்சிலே. சிவபெருமானுக்கும் உமாவுக்கும் நடுவில் நடந்த காதலை பத்தி சொல்ற. சிவபெருமானுக்கும் உமாவுக்கும் நடந்த இடையே ஏற்பட்ட காதல், அந்த சிவபெருமானை அடைந்தே தீர்வேன் என்று உமா மகேஸ்வரியானவள் எவ்வளவு ஆசைப்பட்டாள் என்பதையும் புராண இதிகாசத்தில் சொல்லி வச்சிருக்கு. அதே இவள் உமா சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறது சொன்னதை இதை மாதிரி அழகா ஒன்று சேர அவ்வளவு அழகான பதங்களை சேர்த்து அவர் சாத்திருக்க. மண்ணு மலையறையன் 23 மண்ணு மலையறையன் பொற்பாவை பொன்னின் மாற்ற எறிய மலை அறையன் பொன்பாவை. மண்ணு ஸ்திரமாக இருக்கக்கூடிய மலை, மண்ணு மலை என்று சொன்னதனாலே இமயமலை சொல்லப்பட்டது. மலையின் அரையன், அரையன்னா அரசன். இமயமலை, ஹிமாச்சலம், இமயம், அதெல்லாம் உலகத்துல கூட இப்ப என்ன சொல்றோம்னா இமயமலை பண்டித இமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிதர்களுக்குள்ள ஹிமாம் இமயமலை அப்படின்னா உயர்ந்தவன்னு அர்த்தம். பண்டித சிம்மம், பண்டித வியாகரன் சொல்ற மாதிரி தமிழ்ல கூட இயக்குனர் இமயம் அப்படின்னு போடுறான். இயக்குனர் இமயம்னு ஒருத்தனுக்கு டைட்டில். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த இமயம் என்கிற சொல்லு உயர்ந்ததை காட்டுது, அசக்க முடியாது, அதை டிஸ்பியூட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இயக்குனர் இமயம் அப்படின்னு சொன்னா நீ என்ன டிஸ்பியூட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இயக்குனர்களுக்குள்ள அவன் தான் இமயமலை அப்படின்னா உத்கிருஷ்டன் அப்படின்னு அர்த்தம். உத்கிருஷ்ட வாக்கியாக இமயமலை பயன்படுத்துறது உண்டு. அதனால மண்ணு மலையறையன், மண்ணு மலையறையன் யாரு? உமாதேவியினுடைய தகப்பனார். இமயமலைக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அரசனாக இருக்கக்கூடியவன் மண்ணு மலையறையன் பொற்பாவை, அவனுடைய பொன்பாவை. பொன்பாவைனா இவன்னா பார்வதி பொன்னால பண்ணப்பட்டவளா அப்படின்னா இவளை வச்சு, இவரை ரெஃபரன்ஸா வச்சுன்னு மற்றவருடைய பாதிவிரத்தியத்தை மெஷர் பண்ணணும். இவருடைய பாதிவிரத்தியம் இருக்கு, சிவனை தவிர உன்னோத்தனை அடைய மாட்டேன், சிவனையே அடைந்தே தீருவேன், சிவனை தவிர உன்னோத்தனை அடைய மாட்டேன், அடைந்தால் சிவனையே அடைவேன் என்கிற அந்த பாதிவிரத்தியம் இருக்க. இவளை வச்சுக்கணும். தங்கத்தோட அதாவது அளவு மானம், அதனுடைய உயர்வை அறிவதற்காக மச்ச பொண்ணுன்னு பேர். மச்ச பொன், தமிழ மச்ச பொண்ணுன்னு பேர். அதாவது ஒரு சாம்பிள் கோல்டு வச்சுப்பான். அந்த சாம்பிள் கோல்ட ரெஃபரன்ஸா வச்சிருந்து என்ன மாற்று தங்கம் மற்றதெல்லாம் என்ன மாற்றுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் பீஸுக்கு, அந்த சாம்பிள் பீஸுக்கு மச்ச பொண்ணுன்னு பேரு. அப்படிப்பட்டவர்கள் பாதிவிரத்தியத்தை மெஷர் பண்ணணும். உறுதியாக ஒருவனையே அடைவன், ஒருவனையே அடைவேன், ஒருவனையே அடைந்து தீர்வேன் என்கிற மன உறுதிக்கு மற்ற பொன் போல மற்ற பொண்களை, மற்ற பெண்களுடைய மனநிலையை அளப்பதற்கு இவளுடைய மனநிலையை அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற தங்கத்துடைய தரத்தை பார்ப்பதற்கு மற்ற பொன் போலே, மற்ற பொண்ணு வியாக்கியானத்தில் எழுதியிருக்காங்க. மற்ற பொண்ணா அந்த சாம்பிள் பீஸ், கோல்டு சாம்பிள் பீஸ். அதை அப்படிப்பட்ட உதாரணமாக திகழக்கூடிய அப்படின்னா பாக்கியசாலி, அவ்வளவு பாக்கியம் அந்த உமாவுக்கு அந்த பெயர் பெற்றிருக்கா அவள். அப்படிப்பட்ட பெண்கள் என்று பெண்ணுடைய பாதிவிரத்தியம்னா இவளுக்கு தான். அவளை வச்சுட்டு மற்ற பெண்களை அளக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மலையறையன், மண்ணு மலையறையன் பொற்பாவை. ஊர் பேர் தெரியாதவங்க இமவானுடைய பெண் அவள். பொற்பாவை மிகச் சிறந்தவள்னு ஒரு அர்த்தம். பொன்போலே பொன்பாவை, அழகிய பாவைன்னு அர்த்தம். அல்லது அந்த மச்ச பொன்னை போன்று இருக்கக்கூடிய பாவை பெண்ணானவள்கள். வானிலா மின்னு மணிமுருவள், வடிவழகு இல்லாதவள், அழகிய வடிவுடையவள், ஒளி பொருந்தியவள், நிலவை போல மின்னக்கூடிய முருவலை உடையவள். முருவல் என்று அவருடைய புன்னகையும் சொல்லலாம். சிரிச்ச முகம். அது ஒரு பையன் கிளாஸ்ல அவன் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு வாத்தியார் வந்தார். அவர் எப்ப போனாலும் அந்த பையனை பார்க்கறாரு, அவன் சிரிச்சான். சிரிக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு கேட்பான். முகமே சிரிச்ச முகம். அவரை அடிச்சுட்டு இவன் ஏதோ நம்ம கிண்டல் பண்றான் அப்படின்னு அடிச்சுட்டு, அப்புறம் நாங்களாம் சேர்ந்து இல்லை சார் அவன் முகமே எப்பயுமே சிரிச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு. சிரிச்ச முகமா இருக்கிறது கூட பாவமாகிற மாதிரி இந்த உமாவுடைய முகமே சிரிச்ச முகமாக இருக்கும் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம் முருவல் என்ற சொல்லுக்கு. அல்லது நீதி ஆகுடையனாக பொருள் கொண்டால் வானிலா மின்னும் மணி, அவள் ஒளி பொருந்திய நிலவை போன்றும்
நிலவை போன்ற முருகலை உடையவள், அதாவது நிலவை போன்றும் மின்னலை போன்றும் மணி போலுடைய பல்வரிசையை உடையவள். முருவல் என்பது ஆகு பெயராலே பல்லை கூடியதாக கொண்டால், மணி போன்ற பல்லுடையவள், மின்னல் போன்ற பல்லுடையவள். அந்த பல்வரிசை அவ்வளவு அழகா இருக்கும் அவளுக்கு. நிலவை போன்ற, மின்னலை போன்ற, மணியை போன்ற பல்வரிசை உடையவள். செவ்வாய், அதுக்கு பரபாகமாக பல்லு அவ்வளவு வெளுப்பா இருக்கு, உதடு உடைய கருப்பா இருக்கா இல்ல, சிவந்த முகத்தை உடையவள் செவ்வாய். உமை என்னும் உமை, உமை என்று சொல்லுக்கு ஊ மா, மான்றது நிகேதத்தை சொல்றது. அப்படின்னா அவன் அம்மா கூட்டா, நீ உனக்கு இவ்வளவு தபசெல்லாம் பண்ணக்கூடாது, நீ சிவபெருமான். ஒரு சில பசங்க இருக்கும் எவ்வளவு 27, ஒரு சில பசங்கள் இருக்கும் எவ்வளவு அடிச்சுனாலும் படிக்காது. படிடா 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 சொல்லி அப்பா அம்மாவோட பல்லு தேஞ்சு போடும். ஒரு சில பசங்க இருக்கும் இவ்வளவு படிக்க கூடாது, இவ்வளவு படிச்சா உடம்பு கெட்டு போடும்னு சொல்ல வேண்டியதாகவும் பசங்கள் இருக்கும். எவனோ ஒருத்தன் 4 மணி நாள் 5 மணி நாள் படிச்சு 7th ரேங்க் வாங்கியிருக்கான் என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல. அது எவ்வளவு கெடுதல் அப்படின்னு சொன்னா, நீ 4 லட்சம் பேர்ல 7வது ஸ்டேட்ல 7th ரேங்க், அதெல்லாம் வேற விஷயம். மினிமம் தூங்க வேண்டிய தூக்கத்தை தூங்காத பண்ணி உடம்பு கேட்டா, நீ 18 வயசு டீனேஜில் தூங்க வேண்டிய பையன் 4.5 மணி நாள், அதுவும் ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, 2 வருஷம் படிச்சேன்னா அப்படி சாதிக்க வேண்டியது அவசியம் இல்லை. உடம்ப கெடுத்துட்டு ஆரோக்கியம் எங்க பார்த்தாலும் ஒரே போட்டி தான், போட்டி போட்டி. எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல போட்டி, ஹைஸ்கூல்ல போட்டி. ஒருத்தனுக்கு வேலை பண்றதுக்கு உண்டான ஒரு சம்ஸ்காரம் படிப்புல இருந்தா போதும். அதாவது சம்ஸ்காரம் தான் காலேஜ் வரை படிக்க வேண்டிய படிப்பால வரணும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு திறமையை வளர்க்கறதுக்கு படிப்பு வேணுமே தவிர, இது மாதிரி போட்டியை வச்சு நானும் நீ அப்படிலாம் படிக்காத, 6.5 மணி நேரம் தூங்காத, ஒன்றும் படிக்காத, நீ 1000 ரேங்க் வாங்கினா பரவாயில்ல, 7வது ரேங்க் வாங்க வேண்டாம். அப்புறம் அப்படிலாம் படிச்சு 2 வருஷம் சின்ன வயசுல 4.5 மணி நேரம் படிச்சு 4.5 மணி நேரம் தூங்கி 7வது ரேங்க் வாங்கி சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நீ உடம்பு கெட்டு போனா இந்த படிப்பு டிகிரி வச்சுட்டு என்ன பண்றது? அதனால அது மாதிரி பண்ணக்கூடாது. இவள் ஒரு சில பசங்க என்னன்னா படிக்கா படிக்கானா 12 மணி நேரம் தூங்கவும் படிக்காது, அதிகம் படிக்காதடா படுத்துக்கிறா அப்படின்னா 4 மணி நேரம் படிக்கிற பசங்க உலகத்துல இருக்கு. இவன் அம்மா என்ன பண்றா, ஊன்றது வெளிச்சொல், மான்றது நிஷேதத்தை சொல்லக்கூடியது. வாண்டாம், அடி அடி அரே அப்படின்னு சொல்றோமோ நான் விழிச்சொல். டி பண்ணாதே, ஊ மா உமா அப்படின்னா இருக்கும். அம்மா சொன்ன வார்த்தை, நீ அதிகம் தபஸ் பண்ற, இப்படி தபஸ் பண்ணாதே, தபஸை விட்டு வெளிவரான சொல்லும்படியாக தபஸ் பண்ணா, அதனால ஊ மா உமா என்று ஆச்சு. அவன் அம்மாவுடைய வார்த்தையால் உங்களுக்கு பேர் இருந்ததுன்னு சொன்னா, மீதி விடயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ லக்ஷ்மி பாதுகா தேவக ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜடகோப ஸ்ரீ ரகநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.